Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது கொத்தமல்லி சாபுதானா கிச்சடி. அதாவது ஜவ்வரிசினாவே எப்பவுமே என்னன்னா கொஞ்சம் கொலகொலன்னு வரும். அதாவது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். இது ஸ்டிக்கி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும்னா ஒரு 6 hours வந்து நல்லா ஊற வச்சிட்டு ஜவ்வரிசி வந்து ட்ரைன் பண்ணிருங்க. நம்ம வந்து இது கூட கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் இத வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் இதுக்கு கீ ஊத்தி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் வந்து 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து 6 hours சோக் பண்ணிருக்கேன். சோக் பண்ணிட்டு நல்லா ட்ரைன் பண்ணிட்டோம் தண்ணி இல்லாம. இது கூட லைட்டா வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி இஞ்சி, பச்சை மிளகாய். ஒரு சிலருக்கு வந்து அதாவது போட்டு அரைச்சிக்கலாம், நம்ம தனியா தாளிச்சுக்கலாம். நான் வந்து இது மூணையுமே போட்டு அரைச்சிக்க போறேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் அளவுக்கு வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். அதாவது இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி கூட 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை பொடி நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து லைட்டாக இருந்தாலும் இதில் இருக்கிறத வந்து நல்லா இழுத்துக்கும். இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை தான். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை வந்து நான் நல்லா அரைச்சிட்டேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வதங்கிடும். டைரெக்டாக நம்ம நெய்யில் போட்டுக்கிறதுனால ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடி, ஜவ்வரிசி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான டிஷ். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஜவ்வரிசி வந்து வேகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா நான் இடையில பரட்டி விட்டுட்டே இருந்தேன். அதாவது கொத்தமல்லி சாதம் மாதிரி கொத்தமல்லி ஜவ்வரிசி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கொத்தமல்லி ஜவ்வரிசி கிச்சடி ரெடி. கொத்தமல்லி சாபுதானா கிச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.